நம்ம காமேஷ் ப்ரோட்ட இருந்ததுன்னா செத்துதுரா ஒரு வாட்ஸ்அப்புக்கு நாதி எத்து போயிருக்கேன், நீ 2 வாட்ஸ்அப்பை சாதாரணமா சொல்றீங்க. போட்டேன் 3 கிலோமீட்டர், அதுல பாதி வழி வந்த உடனே அந்த 4வது மூத்திரம் வந்து சிவபரணி வீடுன்னு உடனே ஓகே கட் பண்ணிட்டேன் நான். ஆக மொத்தம் உனக்கு நேரம் சரியில்லை, பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வியூ ஹோட்டல்ல நீ அது என்னவோ எனக்கே சந்தேகம் வருது. போனை மாத்தணும், இதுக்கு மேல போனெல்லாம் மாற்ற முடியாது, உங்களை தான் அந்த ஃபோன் கிட்ட இருந்து மாற்ற போறேன். இது 10,000 mAhலாம் இப்போ ஃபோன் விட்டுட்டு இருக்காங்க. மாதியும் வந்து பேட்டரி நிற்கலன்னு நான் காரி துப்பேன். மென்டல் தான் என்ன கை சூடுனா அப்படி சூடாகுதோ இருக்கும். அதுக்கு அவ்வளோ சூடாவா? ஓப்பன் பண்ணிட்டாரு, லோடிங் 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 15 நிமிஷம் கழிச்சு. ஏங்க யாருக்குமே இப்படி வந்தது இல்லைங்க. என்னோட iQOO 12 இதை விட நல்லா இருக்கு. அதான் OnePlus 13. எல்லா பிராண்ட்லேருந்து காமேஷன் பேர் பார்த்தோன்னே அதுவும் அட்ரஸ்லாம் வெரிஃபை பண்ணி ஆதார் வாங்கிட்டு அவனுக்கு கூட அந்த டிஃபெக்டிவ் பண்ணிட்டு அப்படின்னு இருப்பாங்களா? என்ன அது எப்படி சிக்கி இருக்க பார்த்தீங்களா மக்களே? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். வெல்கம் பேக். உலகத்துல எல்லாருக்குமே நின்னுச்சுனால எங்க ஆளுக்கு நிக்காதுங்கிறது உறுதிப்படுத்துற விதமா மொபைல் பேட்டரி மொபைலா பேட்டரி ஏன் டாபிக் ஆரம்பத்திலேயே மாத்தி விடுறீங்க? வெண்ணிரடை மூர்த்தி மாதிரி ஆக்கி விட்டுறீங்க பாதினால. யார் தப்பா பேசுறது? யார் அப்படி யார் டபுள் மீனிங்ல பேசுறது? யார் தப்பா புரிஞ்சுக்கிறது? நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. சரி விடுங்க. ஓகே, சரி. இப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் எந்த ஃபோன் கொடுத்தாலுமே உங்களை திருப்திப்படுத்த முடியாது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Pixel 10 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 Pro எனக்கு என்னோட யூஸ் கேஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம காமேஷ் ப்ரோட்ட இருந்ததுன்னா செத்துதுரா. ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சார்ஜ் சொல்றேன், பேட்டரி லைஃப். ஆனா அது என்னவோ கரெக்ட் தாங்க. இது நல்லா இருந்தது போன வீடியோல நான் என்ன சொன்னேன், 6%. அதான் லைவா ஆனதுக்கு நம்ம அதையும் அப்டேட் பண்ணோம். 6 மணி நேரத்துக்கு 6% இருந்ததுங்க. ஆமா. அப்புறம் எடுத்து யூஸ் பண்ண உடனே ஒரு 20 நிமிஷம் வீடியோ 20 நிமிஷம் ஒரு 4% குறைஞ்சது. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டிரைவா எடுத்து போட்டிருக்கேன் சார். நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மெயின் டிரைவா. ஏன்னா வாட்ஸ்அப் எல்லாம் சிங்க் ஆகும். இவ்வளவு நாள் ரீசெட் அடிச்சுட்டு போட்டீங்களா? அப்படியா? அதெல்லாம் ஏன் ப்ரோ பண்றீங்க? அதான் செட் ஆயிருந்தது இல்ல, டைரக்டா சிம்ம தூக்கி போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்னைக்கு ரீசெட் பண்ணீங்க? இன்னைக்கு தானா? இது ரீசெட் நான் மீன்ஸ் இதுல இருக்கிற உள்ள வந்து முன்னாடி இருந்தது ஆப்பே ரொம்ப கம்மி இல்ல. ரீசெட் அடிக்கிறதுக்குலாம் அதுல ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதுல இருந்து 2 வாட்ஸ்அப் இருக்கும். என்னோட இன்னொரு நிறைய பேர் ஒரு வாட்ஸ்அப்புக்கு எங்க வழி இல்லாம இருக்கேன், ஒரு வாட்ஸ்அப்புக்கு நாதி எத்து போயிருக்கேன், நீ 2 வாட்ஸ்அப்பை சாதாரணமா சொல்றீங்க. 2 வாட்ஸ்அப், அந்த டெலிகிராம் இருக்கும், அவ்வளவுதான். ஃபேஸ்புக்லாம் ஏதாவது ஒண்ணுத்துல தான் வச்சுக்குவேன். ஸோ இது அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணாத போது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 வாட்ஸ்அப்பை தூக்கி இந்த S24 அல்ட்ராக்கு மாத்திட்டேன். 13க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். சரி, இவன் எப்படி இருக்கான்? இவன் நல்லா இருக்கானே. இதோ பாருங்க, இவனும் அதே காத்தால 4 மணி நேரம் எடுத்தது தான். இவன் 50% இருக்கான், இவனே 72% இருக்கானே. சரி, இவன் என்ன நெட்வொர்க்கு? இவன் வந்து இப்போ என்ன நெட்வொர்க்குனாக்கா மேல இருந்து எழுதிங்க வருமே, ஏர்டெல் ஜியோ. இவன் அவன் வந்து பிஎஸ்என்எல், ஏர்டெல் பிஎஸ்என்எல். அதனால கூட இறங்குமோ? பிஎஸ்என்எல் கொஞ்சம் கோளாறான ஆள் தான். ஆமாம்ல, ஏற்கனவே ஏர்டெல் பிஎஸ்என்எல் வச்சு தான் வேகமாக இறங்கிச்சுன்னா திருப்பி அதே காம்பினேஷன் பிஎஸ்என்எல் போட்டிங்க. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இவனோட நிலைமை என்ன அப்படின்றத லைவாக அப்சர்வ் பண்ணுறோம். அதுக்கான என்ன பண்ணுறோன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த பிஎஸ்என்எலுக்கு கால் வருமா ப்ரோ? ரொம்பலாம் வராதுல்ல? வரவே வராது. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட நம்பர், எங்கள் அம்மா சேர்த்து 13 வருஷம் ஆச்சு. சரி, சும்மா இருங்க. சரி, இதில் எது பிஎஸ்என்எல்? இதுதான் செகண்ட் நம்பர். இதுதானே? டர்ன் ஆஃப் பிஎஸ்என்எல் டர்ன் ஆஃப் பண்ணி ஏர்டெல் மட்டும் வச்சா என்ன பண்ணுறீங்க? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் பிரைட்னஸ் கூட மாற்றல. மனுஷன் பிரைட்னஸை கூட எப்படி வச்சிருக்காரு? ஆட்டோவில் இருக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக. சரி, அப்போ ஆட்டோனா இந்த ரூம்குள்ள வந்ததுமே அது குறைஞ்சிருக்க வேணாமா? அது குறையில, ஆட்டோ அப்படி. சரி, அப்படியே இருக்கட்டும். இல்லை, நான் இப்போ குறைச்சி விட்டு அப்புறம் ஏர்டெல்னால தான் பேட்டரி நிற்குதுன்னு நினச்சிக்க கூடாதுல்ல? ஆமாம், எதில் இருக்கோ அப்படியே இருக்கட்டும். ஆனால் இது பாருங்க, இது வந்து சார்ஜ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அதே 4 hours. ரெண்டுத்தையுமே நீங்கள் 100%ல வெளில எடுத்திருக்கேன். அது 100%ல வெளில எடுத்ததுல வந்து இது 71% இருக்கு. ஆனால் நீங்கள் இதில் மேப்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம், 3 கிலோமீட்டர் வரதுக்கு மேப். சரி, மேப் போட்டிங்களே, அவ்வளோதான் பேச்சிங்க. போட்டேன் 3 கிலோமீட்டர், அதில் பாதி வழி வந்த உடனே அந்த 4வது மூத்திரம் வந்து சிவபரணி வீடுன்னு உடனே ஓகே கட் பண்ணிட்டேன் நான். மொத்தம் நான் மூத்திர சந்தில தான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் வெளிச்சல்ல காட்டுறீங்க. இல்லைங்க, உள்ள ஊர்ந்து வரும்போது அப்படி 4 காட்டிச்சு. இந்த வடிவேல் மாதிரி நீங்க அடிச்சீங்க பாத்தீங்களா ஒரு அடி, அதுக்கப்புறம் யார் அடிச்சாலும் தாங்க முடியுதுடா. அப்படிதான் ஒரு 4 வீடியோல அடி வாங்கி கொடுத்துட்டு ஓடிடுறது. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, ஆக மொத்தம் உனக்கு நேரம் சரியில்லை, நீ வாக்குப்பட்ட வந்த இடம் சரி கிடையாது, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது.
ஆமா சரி, கண்ணு முன்னாடியே இப்போ 1% இறங்கிருச்சு, ஏன் இறங்குதுன்னே தெரியல. சரி, மேபி வந்து அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து refresh ஆகுது. இனிமேல் தானே நான் வாட்ஸ்அப் போட்டிருக்கேன். டெலிகிராம் ஆல்ரெடி ரெண்டுத்துலேயும் சிங்காக தான் இருக்கும். என்ன அரட்டை வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி இனிமேல் தான் அந்த நம்பர் இப்போ இன்றைக்கி தான் அரட்டையும் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இதில் ஒரு போன தடவை எடுத்துகிட்டு நம்ம கூட இதோட நிறைய ஆப் இருந்தது. இல்லை கம்மியாக தான் இருந்தது. இப்போ தான் எக்ஸ்ட்ரா ஆப் ஒரு சிலது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஜோஹோ அப்படியா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த நோவா லான்ச்சர் போடுறத விடுறதா இல்லை. அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குது ப்ரோ. இந்த மொபைலில் அந்த மொபைலுக்கு வந்து எல்லா மொபைலும் ஒரே மாதிரியே இருக்கே. நீங்கள் பேசாமல் நோவா லான்ச்சர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால அது வந்து காலாவதி ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. இல்லையே, இப்போ முந்தானத்து கூட அப்டேட் கொடுத்தாங்க ப்ரோ. நோவா லான்ச்சர் அப்டேட் கொடுக்குறானுங்களா? அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. அவனுங்க தான் நாங்கள் அதை கம்பெனிட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இல்லையே, பீட்டா இன்னும் இருக்குது, பீட்டா பில்ட் இன்னும் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் அப்டேட் என்னன்னு பாருங்க. ஏதோ யார் சொன்னா கம்பியெல்லாம் யாரும் நோவா நினச்சி போவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு போல. நோ வெயிட் அ மினிட் ஃபார் 5 மினிட்ஸ். நீங்கள் என்னைக்கு காப்பிரைட் 26 வரைக்கும் இருக்கா? சரி, வருஷன் பாருங்க. அபவுட் இங்கே பாருங்க, வருஷன் என்னைக்கு அப்டேட், கடைசி அப்டேட் என்னைக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் வருதுன்னா வந்துருச்சா? பீட்டா ரிலீஸ் என்னைக்கு பண்ணியிருக்கான்னு பாருங்க. பீட்டாவில் ஜனவரி 13, ஜூன் 13, 2024. சரி இருங்க வரேன், ஒரு நிமிஷம் போ. வெயிட் மினிட் ஃபார் 5 மினிட்ஸ். சரி, அப்படி இங்கே போங்க, ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்க. இதில் கிளிக் பண்ணுங்க. இவன் ஓபன் பண்ணுங்க. இல்லைங்க, இவன் வந்து இவனுக்கு ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க, அதுல நாங்க ஓபன் ஆயிட்டு ப்ளே ஸ்டோர்ல இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்தது. இங்க காட்டுறேன். நோவா லான்ச்சர் வந்துருச்சா? காட்டுங்க. லாஸ்ட் வெர்ஷன் இங்க இருக்கும். அதுல பாருங்க, பீட்டா லீவ் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு இப்போ லேட்டஸ்ட் பீட்டாலாம் லீவ்லாம் பண்ண வேணாம். கடைசியாக அந்த அப்டேட் என்னன்னு நீங்கள் பார்க்கலாமே. அபவுட் டிவைஸு, ஷோ ஆல் டிவைஸு, இது வந்து எல்லா டிவைஸஸையும் காட்டுது. பீட்டா டெஸ்ட் ஆஃப் திஸ் ஆப், ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வில் இன்க்ளூட் பீட்டா வெர்ஷன். ஓகே, என்ன டேட்டு? முன்னெல்லாம் டேட்லாம் போடுவானுங்க, இப்போ என்ன டேட்டே காணும். சரி, இங்கே இருக்குது. பிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் ஆன் February 4, 2026. லேட்டஸ்ட் வந்தது நான் இப்போ போன வாரம் ரிலீஸ்ட் வந்து 2012 ரிலீஸ் பண்ண லான்ச்சர். ஆமாம், 14 வருஷமா. இன்னும் அது February 23 வந்ததுன்னா 14 வருஷம் ஆனிவர்சரி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு அப்டேட் பீட்டாவில் கொடுத்தான், எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல, லீவ்லாம் கொடுத்துறாங்க. லீவ் கொடுத்தா திரும்ப போக முடியாது. எப்பயுமே இப்போ நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படின்னா மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறதுனால பீட்டா இது ஃபுல் ஆயிடுது. அதனால வெளில வந்துட்டு திரும்ப உள்ள போலான்னு பார்த்தா வெயிட்டிங். என்ன ஒரு பிரச்சனைனா ஸ்டேபிளோட பீட்டா தான் எல்லாமே நல்லா இருக்கு. பிக்சல் மாதிரி காலங்கள் கடந்து விட்டன. எவ்வளோ பாயிண்ட் இறங்கிருக்கு? 2% இறங்கிருச்சு. அதுதான். வெறும் நான் ஃபோனை கையில் வச்சுட்டு பேசிட்டு இருந்தாலே போகிறோம், ஃபோனில் பேசுகிறோன்னு கிடையாது, இறங்குது. நான் என்ன சொல்ல முடியும் இப்போல்லாம்? எப்படின்னா நம்ம வந்து ப்ரோ, ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது நைட்டு அசைன்மெண்ட் மாதிரி ஏதாவது மெயில் அனுப்புவாங்களா ப்ரோ? அதெல்லாம் ஓகே கமேஷ், டைம் வந்துருச்சு, இது விவோ முடிச்சு விட நேரம், டப்புன்னு ஒரு வீடியோ போட்டு விடுங்க அப்படின்னு தான் வருமா? அப்படிதான் வராது. அது இல்ல, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கீங்க. எவனா ஒருத்தன் தப்பிப்பானான்னு பாக்குறேன். அப்போ போய் இப்போ கொஞ்சம் இந்த S24 Ultra தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருக்குது அங்கிட்ட. S24 Ultra அது எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. வாழைப்பழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நான் அந்த உங்களுக்கு வந்து அந்த X6 Pro இருக்குல்ல, ஆமா, அந்த X6 Pro வாங்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் தாரகம், ஞாபகம் இருக்கு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னு சொல்லி அதையும் நீங்க சொன்னீங்க. அதாவது என்னன்னா 24,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு ஒரு 512 GB மொபைல் வாங்குறேன். அந்த மொபைல் வாங்கிட்டு அதில் பேட்டரி எனக்கு சரியா நிற்கலன்னா நான் சார்ஜ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்க போகிற S24 Ultraலையும் பேட்டரி நிற்க போகிறதுல சார்ஜ் போட்டு அட்ஜஸ்ட் தான் பண்ண போகிறேன். கரெக்டு, ஓகே. அதே மாதிரி ஐஃபோன் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி அதுவும் பேட்டரி சரியாக நிற்க போகிறதுல சார்ஜ் போட்டு அட்ஜஸ்ட் தான் பண்ண போகிறேன். வேணா மேக்ஸ் ப்ரோ மேக்ஸில் வேணால் பேட்டரி நிற்கலாம். மற்றபடி அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சிம் போட்டிங்கன்னா பேட்டரி இருக்கணும். சிம்மு போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி நிற்கும். ஸோ ஃபோன் எதுக்கு வாங்குகிறோம்? சிம் போட்டு யூஸ் பண்ண. கரெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ பேட்டரி சார்ஜ் பண்ணியோ இல்லை ஒரு பவர் பேங்க் கையில் எடுத்துகிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க வேண்டியதான்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ கையில் இந்த பவர் பேங்க் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் போட்டு அதில் அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே கையில் ஒரு ஜோல்னா பையும் வச்சுருக்கேன். அந்த பைக்குள்ளே உள்ளே போட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எப்படியும் ப்ளூடூத்தில் தான் எடுத்து பேசுவோம், சார்ஜ் ஆகிடும். நல்ல ஐடியா இல்லை? நல்ல ஐடியா. எங்கே போகிறேனோ அந்த இடத்துல அந்த பவர் பேங்கை சார்ஜ் போட்டுருவேன். பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் 100% பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது. பேட்டரி யூசேஜ் அது இதுக்கு முன்னாடி இருக்கிற யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் அப்படி நின்று இருக்கும். ஏன்னா யூசேஜில் பாக்கெட்டில் தான் இருக்கும், பெரிய லெவலில் அந்த நம்பருக்கு கால்ஸ்லாம் வராது. லாஸ்ட் 7 days யூஸ்டு சின்ஸ் லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் வந்து 4 மணி நேரம் 23 நிமிஷம். ஆமாம், லாஸ்ட் 7 days பேட்டர்ன் சும்மா காட்டுது.
ஸ்க்ரீன் ஆன் ஆக்டிவிட்டி டியூரேஷன் இந்த 55% குறைஞ்சிருக்கே. இதில் 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ஸ்க்ரீன் டியூரேஷனா? ஆமாம். சரி, ஓகே. இனிமேல் காப்பாற்றுறதுக்கு யாராவது வரணும், எங்கேயாவது வரணும், வந்தாங்கன்னா காப்பாற்று. இதில் எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா 6000 mAh 6040 mAhங்கிறாங்க. ஸோ 3000 mAhக்கு SOT 5 hours 6 ஹவர்ஸ்லாம் வருது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு SOT வந்து கிட்டத்தட்ட 50 கிட்ட 50க்கு மேலே குறையுதுன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ 4 ஹவர்ஸ்ல இந்த 6000 mAh போயிடுதுன்னா, அப்போ இந்த ஸ்க்ரீனோட SOT 4 மணி நேரத்துக்கு 6040 mAh எடுக்குது போல ப்ரோ. நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணுறீங்க போல. பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வியூ ஹோட்டலில் நீ அது என்னமோ எனக்கே சந்தேகம் வருது. எல்லா மொபைலும் எங்கிட்ட வந்து பிரச்சனையாக இருந்தனால எங்கிட்ட பிரச்சனை இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா யூசேஜ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. நான் எல்லா டேட்டா முக்கால்வாசி முன்னாடியெல்லாம் வந்து எல்லா டேட்டாவையும் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தா வாட்ஸ்அப்பில் இந்த நிறைய டேட்டா இருக்கும். மற்ற இதை விட என்னோட அந்த அஃபிஷியல் இதில் வந்து நிறைய டேட்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். ஸோ அதனால் பட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தால் பேட்டரி இறங்காமல் தானே இருந்தது. யூஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தா தான் ஹீட் ஆகுது ரொம்ப. ஆமாம், ஹீட் ஆகுது. என்னால் அதான் நம்ப முடியல. நிறைய அப்போது இல்லை ப்ரோ, ஒரு சில அதான் ஆப் மேலே தான் சந்தேகம் வருது. எந்த ஆப்னு தான் கண்டுபிடிக்கணும் போல். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்போது இது வந்து இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக் கிடையாது. இப்போ தான் ஃபேஸ்புக்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது கிடையாது. அப்போவுமே எனக்கு லைட்டாக ஹீட் இருந்தது. என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து டிஸ்பிளே டியூரேஷன் பேஸ் பண்ணி லாஸ்ட் 7 days எல்லாமே இப்போ 24 ஹவர்ஸில் பார்ப்போம். வந்துட்டான்ல, டாப்பில் வந்துடுவான் ஆள். வாட்ஸ்அப் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு 25% ட்ரெயின் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் ட்ரெயின் ஆன இதில் யூடியூப் 21% ட்ரெயின் பண்ணியிருக்கு. நோவா லான்ச்சர் 19% ட்ரெயின் பண்ணியிருக்கு. இப்போ நோவா லான்ச்சர் விஷயம் இதாக இருப்பானோ? இல்லை அவனும் கொஞ்சம் கோளரான ஆளாக தான் இருக்கான். ஏன்னா கணக்குப்படி பார்த்தா ரொம்ப ஓவராக இருக்கு. 19%ங்கிறது ரொம்ப அதிகமாச்சு ஒரு லான்ச்சருக்கு. இல்லை, ரெண்டாவது எனக்கு இது வந்து 6% எனக்கு வந்து இந்த ஸ்டார் மேக்கர்னுங்கிற ஆப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பாட்டு பாடியிருக்கேன். அது கூட ஓகே. மேக்ஸிமம் 12 minutes அதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. எவ்வளோ நேரம் பாருங்க, 14 நிமிஷம். 14 நிமிஷம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த 14 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அதனால இது பேட்டரி குறைச்சிருக்கு. ஒரு லாஜிக் இருக்கு. நோவா லான்ச்சர் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற லான்ச்சர் தவிர நீ எதுக்கு இப்போ உள்ள வந்து இப்படி குச்சிட்டு கிடக்க? ஓகே, ஆல்ரெடி ஒரு லான்ச்சர் இருக்கு. நீங்கள் என்ன நயகரா லான்ச்சர் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அதுவும் வாங்கி தானே வச்சிருக்கீங்க? இருக்கு, புல்லாக இருக்கு. அப்போ நயகரா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவே அதை மாறி தொலைதான்னு பார்ப்போம். அப்படி எதுவுமே மாறலை அப்படின்னா ஃபோனை மாற்றணும். இதுக்கு மேலே ஃபோனெல்லாம் மாற்ற முடியாது. உங்களை தான் அந்த ஃபோன் கிட்டேருந்து மாற்ற போகிறேன். எப்படி? நல்ல ஐடியாவா? நல்ல ஐடியா. உங்களுக்காகவே இது 10,000 mAhலாம் இப்போ ஃபோன் விட்டுட்ருக்காங்க. மாதியும் வந்து பேட்டரி நிற்கலன்னு நான் காரி துப்பேன். மென்டல் தான். 10,001 10,080 இப்படிலாம் வந்து இப்போ mAh வந்துட்டு இருக்கு ப்ரோ. நயகரா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? நயகராலாம் இன்ஸ்டால் பண்ணல. அப்புறம் இது இதுன்னே தெரில. என்னது இது? வாட்ஸ்அப் 2வா? வேணாம், எதுக்கு? ஒன்றும் இல்லை, 2 வேறு இருக்குது. 2வது வேறு அவன் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்க போகிறான் ப்ரோ. ஓகே, சரி பார்ப்போம். ஆனால் பரவாயில்ல. இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கும்போதே நம்ம மக்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேறு நான் எனக்கு அனுப்பி வச்சுருந்தேன் இல்லையா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கும்போதே இன்னும் அட்டாச் பண்ணியிருப்போம். அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கூட பாருங்கள் 45 இருக்குது. இது 2 நிமிஷத்தில் அடுத்து 44 ஆகிடுச்சு. இவ்வளோ வேகமாலாம் ட்ரெயின் ஆனால் அதுவும் ஏர்டெல் மட்டும்தான் இருக்குது இப்போ உயிரோட. ஆமாம். ஸோ மக்களே, அதாவது எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்களே, எனக்கு தான் சத்தமாக கேட்குது. என்னன்னு? ஒன்றை நம்ப மாட்டேன். தெய்வமே, சவுண்டு சத்தமாக கேட்குது. காது கொய்ங்குது சார் அப்படின்னு. மன்னிச்சு. சரி, ஓகே. என்ன இது அக்கப்புறா தான் இருக்கு. அதாவது எப்படின்னா, இது S24 Ultra இறங்குதுன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆமாம். இப்போ அதை விட வேகமாக இறங்கும்போது பாருங்க, நாங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது 72% இருந்தது. ஆமாம். அது 53% இருந்தது. ஆமாம். 53% இருக்கிறது எவ்வளோ? 44. 72% இருக்கிற சாம்சங் S24 Ultra 70. இத்தனைக்கும் அதில் பேட்டரிலாம் நம்ம மாற்றல. எதுவும் மாற்றல. இத்தனை வருஷமா அதே பேட்டரியில் வச்சு 2 வருஷமா. ஆமாம். சரி, முடிஞ்சுது. அதோட அந்த இந்த செகண்ட் இயர் இது முடிஞ்சுது. 2 வருஷம் இது முடிஞ்சிருச்சா வாரண்டி? அப்படியா ப்ரோ? 2 இயர்ஸ் அந்த வாரண்டி முடிஞ்சுது. ஆமாம். கேர் ப்ளஸ் இப்போ கேர் ப்ளஸ் 26ஆம் தேதி ஜனவரியோட முடிஞ்சிருச்சு. அப்படியா? அப்போ 26 ஜனவரிலேயே ரிலீஸ் ஆயிருக்கு S24. பிப்ரவரி வந்து இப்போ இது S26 இன்னும் ரிலீஸ் ஆகலை. மெல்ல சாகும்னு சொன்னால் மெல்ல அப்படி ரிலீஸ் பண்ணி அப்புறமா
அவன் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கான், எங்கேயோ ஓடி சுத்திக்கிட்டு அவன் இருக்கான். மற்றவனுக்கெல்லாம் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால மொபைல் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லி 27, 28 வராது. ஏன்னா பிகாஸ் எப்படி இருந்தாலும் 26 வரைக்கும் நாங்கள் 21 கொடுத்ததே தான் கொடுத்துருக்கோம். ஒரு 2 வருஷம் லீவ் விடுறோம். 27, 28 அப்புறம் புதுசாக ஒன்று. அது ஒரு தனி டாபிக் இருக்கு, அது உங்ககிட்ட நான் தனியா கேட்குறேன். அது ஒரு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான மூவ்லாம் வந்து ஒரு போல்டான மூவ், அதை நான் வந்து வரவேற்கிறேன். நானும் வரவேற்கிறேன். பிகாஸ் என்னன்னா ஒரே விஷயத்தை இல்லாமல் நீ ரேட்டு கம்மியாக கொடுக்காம வேற ஒரு வேரியண்ட் கொடுக்கறதுக்கு, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா இப்போ 26 நம்பர் மட்டும். என்னது ப்ளூடூத் கோட் எக்ஸ்சேஞ்சர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம், அது போட்டால் தான் கொஞ்சம் இது நல்லா இருக்கு. நீங்கள் ப்ளூடூத்தில் நான் வந்து அந்த கோடக்கு நான் டவுன்லோட் இது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதே புரிஞ்சிருச்சு. கேட்டு பார்த்தா இது எப்படி இருக்குனாக்கா அந்த இதில் அந்த என்ன சொல்லுவாங்க, பட்ஜெட் பார்த்து நான் மாதிரி கதி கிடக்க அந்த 4வது கூரையில் இருக்கிற அந்த சேவலை பற்றி விடுங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு ஸ்பீக்கர் ஒன்று சொல்லும்ல, அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகேயா? இந்த ப்ளூடூத் கோட் எக்ஸ்சேஞ்சர் வச்சு எல்லா கோடக்கையும் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குனாக்கா இலக்கம் 65 அப்படி மாறி இருக்கு. என்னையா இது? ஸோ அது என்ன சொல்கிறது அந்த மாதிரி. சரி, யாராவது விவோ ஃபோனோ இல்லை விவோ ஐக்கூலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கோட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் சவுண்டு மாறுது, சவுண்டோடைய. சரி, எதுக்கு இப்போ இது இவ்வளோ வாமா இருக்குது? அதில் என்ன பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கு கேமரா ஆன் பண்ணல, ஒன்றும் இல்லை, வேற என்ன கையில் வச்சு பேசுகிறேன். நம்ம கை சூடுனா அப்படி சூடாகுதோ இருக்கும். அதுக்கு அவ்வளோ சூடாவா? சரி, ஓகே. ஸோ ஆக மொத்தம் இது எப்படியா இருந்தாலும் இப்போ இப்படி இருக்குது. பட் நம்ம ஆளு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸில் பொறுமையாக யூஸரை வந்து அது லேர்ன் பண்ணிக்கோங்க, யூசேஜ் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி ஓவரால் லேர்ன் பண்ணிச்சுன்றதுனால தான் திருப்பி OnePlus பரவாயில்லன்னு அதுக்கு போனேன். திருப்பி இப்போ ஒரு 10 நாளாக பயங்கரமாக இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன், சரி இது நல்லா இருக்கும் போல இருக்கு, நம்ம தான் இது அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்குது, தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி எல்லாத்தையும். நீங்கள் ஆனால் ரீசெட் பண்ணது தான் தப்புன்னு தோணுது எனக்கு. ரீசெட் பண்ணி இல்லையே, ரீசெட் பண்ணி தானே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ப்ரோ, போன தடவை நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அந்த ரீசெட்லாம் பண்ணல. அதாவது அது இந்த தடவை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஆப் எதுவும் அதில் வச்சுக்கவே இல்லை. இப்போ இந்த பேங்க் ஆப்லாம் இப்போ தான் டவுன்லோட் பண்ணுறேன், கூகுள் பே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணது தான் அப்படியே. 2 வாட்ஸ்அப் மட்டும் டூயல் வாட்ஸ்அப் இருக்கும் இதில். சரி, OnePlus எப்படி இருக்குது இப்போ? OnePlus நல்லா இருக்கு, ஆனால் அதுவும் ஒரு நாளைக்கு அந்த 6000 mAh 2 தடவை சார்ஜ் போட வேண்டியிருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால் சரி. ஆனால் அது வேற லெவல் ப்ரோ உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா 24 GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ். அதில் வந்து நான் அந்த என்னது கூழாங்கல் கேமரா ஃபோன் ஒன்று 2500 போட்டிருப்போம். கீபேட் மொபைல், நீங்கள் வேணால் அதை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற மாதிரியே 3 கேமரா, ஆனால் இது 85,000. சரி போதும், இது வந்து ஓவர், இது டூ மச் சார், இது டூ மச் சார். சார் என்னைக்காவது ஒரு நாள் அந்த என்ன கண்ணன் சார், அவர் ராஜகண்ணன் ப்ரோ, ராஜகண்ணன் வருவார், என் கூட ஒர்க் பண்ணார். ஓகே, அப்போ அதாவது என்னன்னா ராஜகண்ணன் ப்ரோ என் கூட ஒரு 3 நாள் அவுட்டோர்லலாம் ஒர்க் பண்ணார். பாண்டிச்சேரி வந்திருந்தோம் ப்ரோ ஒரு சாங்காக. அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி, அந்த ஃபோட்டோ இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது. இப்போ நிறைய பேர் பாண்டிச்சேரி எப்போ வந்தீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ ராஜ்கண்ணன் ப்ரோவும் கூட வந்திருந்தார் அந்த வீடியோ அந்த இது எடுக்கும்போது. அப்போது நான் அந்த OnePlus 13 என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்கிறேன்னு அந்த மனுஷன் கண் கூட பார்த்தாரு. ஓகே, ஐயோ என்னங்க இந்த ஃபோனில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க, சத்தியமாக வாட்ஸ்அப்பில் ஒரு கான்டாக்ட் வருது, எடுத்து அனுப்புங்க அப்படின்றேன். ஓப்பன் பண்ணிட்டாரு, லோடிங் 15 நிமிஷம் கழிச்சு, ஏங்க யாருக்குமே இப்படி வந்தது இல்லைங்க, சரி அது ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு, என்னோட iQOO 12 இதை விட நல்லா இருக்குது, iQOO 12 13 எதாவது வச்சுருக்கேன். 12 அதில் இவ்வளோ நல்லா இருக்குது, ஏன் இதில் கேவலமாக இருக்குது? அதுதான் OnePlus 13. இருங்க, அதை ஒட்டியிருக்கீங்களான்னு. எதுவும் ஒட்டலை. ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? அது OnePlus தான் கேட்கணும். சரி, கேம் விளாண்டிங்களா நீங்கள்? இதில் இல்லை, 24 GB ரேம் வச்சுக்கிட்டு 1 TB ஒன்றுமே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வருவார், அப்போ அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, OnePlus 13 பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க, காமேஷ் கிட்ட இருக்கிற OnePlus 13 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 24 GB அந்த காமேஷ் ப்ரோ பற்றி இல்லை நான் அதுவும் கேளுங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர் என் வாழ்வையில் பார்த்ததில்லை என்று நிறைய செந்தமிழில் பேசுவார். நம்ம எஸ்ஆருக்கு என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லை, இல்ல கால்லாம் வேணாம், எஸ்ஆருக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவன் தெரியும். ஒரு வெயிட் மினிட், இல்ல அவன் பேடிஎம் சவுண்ட் போட்டு விடுவான், வேணாம் நீங்க சும்மா இருங்க, வரேன். அது வேற பண்ணுவானா? ஒரு நிமிஷம் இருங்க, மக்களுக்கு உடனே இது சொல்லணும்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ராஜ்கண்ணன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ராஜ்கண்ணன் ப்ரோ, இப்போ நாங்கள் வீடியோவில் இருக்கோம். எனக்கு அந்த OnePlus 13 பற்றி, என்கிட்ட இருக்கிற 24 GB OnePlus 13 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேமரா வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ப்ரோ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து iQOO 12 வச்சுருக்கேன்.
மெயின் சென்சார்ல வந்து நார்மலா உங்களை நான் ஒரு இமேஜ் வந்து போட்டோ எடுத்தேன், அந்த இமேஜ் இருக்கு என்கிட்ட. அதை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது மெயின் சென்சார் ரொம்ப மோசமா இருக்கு. இவ்வளவு மோசமா OnePlus 13 கண்டிப்பா இருக்காது. ப்ரோ அது கேமரா ஆப் ஓபன் பண்ண விட்டாரா இல்லாட்டி வேற எதையா ஓபன் பண்ணி ஏமாத்தினாரா ப்ரோ? இல்ல ரெண்டுமே வந்து நான் தான் யூஸ் பண்ணேன். நான் தான் கேமரா ஓபன் பண்ணி. அப்ப நீங்க ஏதாவது தப்பா வேற ஏதாவது ஆப் ஓபன் பண்ணிட்டீங்களா ப்ரோ? கண்டிப்பா கிடையாது, நான் வந்து தெளிவா தான் ஓபன் பண்ணேன். சரி, வாட்ஸ்அப்லாம் அதுல எப்படி வேலை செய்யுது? மேஜரா நீங்க யூஸ் பண்றத வச்சு நான் சொல்லணும்னா, இப்ப நான் வந்து உங்க கூட ஒரு 2 நாள் வந்து தொடர்ந்து இருந்திருக்கேன். அதனால உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் எனக்கு நல்லா தெரியும். அதாவது OnePlus 13 அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க, பிளஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோன் கால் தான் அதிகமா பேசுறாங்க. ஆனா நெட்வொர்க் ஆன்ல இருக்கு. ஓகே. நெட் ஆன்ல இருக்கு, ஃபோன் கால் தான் பேசுறாங்க. இத்தனைக்கு அதுதான் பண்றாங்க. இருந்தாலும் பேட்டரி ட்ரெயின் வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்றாங்க. பவர் பேங்க் கையிலேயே வச்சிருக்காங்க. ஒரு 10,000 mAh ஒரு பவர் பேங்க், இன்னொரு 20,000 mAh பவர் பேங்க் வச்சிருக்காங்க. அதை வந்து 2 வாட்டி சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் வெறும் ஃபோன் கால்ஸ் தான் பேசுறாங்க. அதுவும் ஃபோன் வழியா கூட கிடையாது, அவங்களுக்கு மாட்டிருக்க அவங்களோட நெக் பேண்ட்ல தான் பேசுறாங்க. அப்ப இன்னமும் பவர் கம்மியா தான் அது கன்சியூம் பண்ணணும் போன்ல பேசுறத விட. இருந்தாலும் அதுக்கே வந்து பயங்கரமா பேட்டரி ட்ரெயின் ஆகுது. அவங்களோட யூசேஜ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் தான். நெட் கூட அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல. மேக்ஸிமம் வந்து இல்ல ஒரு விஷயம், அதாவது அந்த ஃபோன் காலை கூட எனக்கு ஷூட்டிங்ல ரோட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து என்ன கூப்பிடுவாங்கன்னு காதுல மாட்டி என்ன கால் வந்திருக்குன்னு ஃபோன்ல பார்த்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருப்பேன் ரோட்ல. ஐயோ, முக்கால்வாசி நேரங்கள் பார்த்தா அந்த ஸ்பாட்ல வந்து ஐயோ எவனோ ஒருத்தவங்க பைத்தியக்காரன் தெருவில் தனியா பேசிட்டு இருக்கானேன்னு தோணும். அந்த ரேஞ்சில் தான் பேசிட்டு நடந்து போய் ஃபோன் பாக்கெட்லயே இருக்கும். எடுக்க கூட மாட்டேன், பாக்கெட்ல கிடந்தா அது கிடக்கும். சரி, வாட்ஸ்அப் நல்லா இருந்ததா என்ன? வாட்ஸ்அப் அது இன்னொரு கூத்து. அவங்களுடைய சேவ் பண்ணது கான்டாக்ட்ல சேவ் ஆகாம வாட்ஸ்அப்ல சேவ் ஆகுது. வாட்ஸ்அப்ல சேவ் ஆனது கான்டாக்ட்ல காட்ட மாட்டேங்குது. அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும்னா கூட ஒரு இதை வந்து நம்ம நம்பர் சொல்லி அவங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணி தான் அனுப்புற மாதிரி இருக்கு. அந்த சிங்க் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி சிக்கியிருக்க பாத்தீங்களா மக்களே? இதெல்லாம் எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, வேற யாருக்குமே இதெல்லாம் வர மாட்டேங்குதே ப்ரோ. என் தானே தலைவனுக்கு மட்டும் வருது. எப்படி இத்தனைக்கு 2 வாட்டி அவர் வந்து ரீசெட் பண்ணிருக்க வேற சொன்னாரு. ரீசெட் பண்ணி அவர் ரீசெட் பண்ணாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு போனை ரீசெட் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. கால் பண்ணி ஒய்ஃபு, ஏன்டா எதுக்கு என் போனை ரீசெட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க? இதுல வந்து என்னன்னா, ராஜ்கண்ணன் வந்து ஒரு நாள் பூரா என் கூட இருக்காரு சென்னையில, 2 நாள் பாண்டிச்சேரி. அந்த ஒரு நாள் சென்னையில இருக்கும்போது அவர் என்கிட்ட எப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க கொஞ்சம் சரியில்லை ப்ரோ, OnePlus எல்லாம் போய் தப்பு சொல்றீங்க, OnePlusலாம் எவ்வளவு பெரிய பிராண்ட் தெரியுமான்னு பேசிட்டு மனுஷன். இல்ல அது வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிட்டேன்ல, அதனால எனக்கு அது தெரியுது. நான் வந்து எப்படி அந்த காலேஜ்ல OnePlus 13 இப்படித்தானே எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு. நான் வேற OnePlus 13 யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நான் வந்து ஆர்வமா இருக்கேன். இதனால மாட்டிக்க போறீங்க நீங்க, அவ்வளவுதான். வேற ஒரு OnePlus அவர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், மாட்டிப்பீங்க. இல்ல இது நான் நல்லா இல்லைன்னு ஒரு நிமிஷம், இது நல்லா இல்லை, ஏதாவது இது நல்லா இல்லைன்னு வாங்கி 10 நாளுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு போய் கடை இதில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் இந்த OnePlus சரியில்லைன்னு. ஆனால் சர்வீஸ் சென்டரில் 25 நாள் வச்சிருந்து சூப்பராக இருக்குன்னு திருப்பி என்கிட்ட கொடுத்தாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ ஸ்டாண்டர்டு. ஓகே, அது கூட எனக்கு அது கூட இப்போ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அப்படி 25 நாள் கிட்ட அவங்க வச்சிருந்து இந்த செட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு திருப்பி கொடுத்தானுங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போயிருந்தோம், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. ஆமாம்மா, நம்ம அவங்க அந்த காலேஜ் யுகப்ரனோட ஃப்ரெண்டு வந்து பாவம் லாவாவா அந்த இந்த ஃபோன் வச்சுருந்தாரு. ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன். அவரோட ஃபோனை விட நம்மளுக்கு நல்லா எடுக்குது. நல்லா இருக்கு. அவரோட உடஞ்சி போன நத்திங் ஃபோனை விட நத்திங் ஃபோன் இதை விட நல்லா எடுக்குது. ஓ, OnePlus விட நத்திங் ஃபோன் 2A நல்லா எடுக்குது. ஆமாம், இதே 300 இப்போ X300 வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. X300 ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி இருக்குல்ல, அது 13 விட நல்லா இருக்கு. அதுலேயும் ஒரு முன்னாடி வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போமா. ஸோ அதனால என்னன்னா, இது அடிக்கிறதுலாம் இல்லை, நமக்கு வாய்த்தது அப்படி. ஸோ அதனால நம்ம இப்போ அப்படியே வச்சு வாழ்ந்துக்க வேண்டியது. நிறைய பேர் அதுதான் ஹாப்பியா யூஸ் பண்றேன்றாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. நான் வந்து இப்போ எப்படின்னா, நான் பழகிக்கிட்டேன். நான் யாரையும் குத்தம் சொல்லி நாம என்ன பண்ண போறோம். நம்ம இல்ல, அப்போ இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, எல்லாருமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் OnePlus 13 இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி. என்னோடது OnePlus 13 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபோன் கிடைக்காது. அதே மாதிரி X300 இட்ஸ் தி பெஸ்ட் ஃபோன். நான் வந்து இப்போ எப்படின்னா, ஒரு 10,000 mAh ஒரு 20,000 mAh பேக்ல போட்டே வச்சிருக்கேன், பவர் பேங்க். அப்போ நீங்க வந்து நீ ஏன் சிரிக்கிற ஃபோன்ல?
இல்ல இல்ல ப்ரோ இல்ல, ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஏதோ டிஃபெக்ட் உள்ள யூனிட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்காக எல்லா பிராண்ட் கிட்டே இருந்தா என்னையா பேசுறலாம் சும்மா ஏதோ காது இருக்குன்னு கேக்குறேன்றதுக்காக என்னன்னாலும் சொல்லலாமா? எல்லா பிராண்ட்ல இருந்து காம்பினேஷன் பேர் பார்த்தோன்னே அதுவும் அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஆதார் வாங்கிட்டு அவனுக்கு கூட அந்த டிஃபெக்டிவ் யூனிட் அப்படின்னு இருப்பாங்களா? என்ன அது என்ன பண்ண முடியும் மக்களே? அமையுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எப்போ சென்னை வரீங்க ப்ரோ? கண்டிப்பா நீங்க எப்ப சொல்றீங்களோ நான் வந்துருவேன். இல்ல கட்டெல்லாம் தலைகீழ. ஓகே ப்ரோ, பார்த்து நான் ஒரு 2 நாள் நான் சொல்றேன், 2 நாள் முன்னாடி கூப்பிடுறேன். ஏன்னா ஜெட்லாக்லாம் வேற இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்தியா வரும்போது கால் பண்ணுங்க. ஓகே. ஆமா விபிஎன்ல இருக்காரு அவரு. என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. சரி மொத்தம் இதுக்கு மேல டேமேஜ் பண்றதுக்கு எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, இதோட நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அடுத்த பதிவுல நானும் காமேஷ் ப்ரோ வந்து வேற ஒரு டாபிக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வடை பெற்றுக்கொள்வது சிவபரணி 40% ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு ஃபோன் கால் பேசுங்க. சந்தோஷமா செட்டில்டு. நவர் செட்டில்னா டேக் என்னன்னு தெரியுதா? இப்ப அது அவங்க குடும்பத்தோட டேக். அதாவது நெவர் செட்டில் வந்து கட்டாயமா வாங்கினா அடுத்தடுத்த மொபைல் வாங்கிட்டே இருப்பீங்க, செட்டிலே ஆக முடியாது. அப்படி கூட வச்சிடலாம், எப்படினாலும் வச்சுக்கோங்க. பேட்டரி செட்டில் ஆகாது, அதுக்கு தான் அது. போதுமா? அவ்வளவுதான். ரைட்டுங்க, அடுத்த பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. உங்களுக்கு இந்த X300 எப்படி இருக்கு? எப்படி உங்களை யூஸ் பண்றவங்க உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் உண்மை சூப்பரா இருக்குங்கறாங்களே, கமெண்ட்ல தான் பாக்குறேனே. அப்ப வணக்கம். காமேஷ் விடை மட்டும் தான் பெறணும், வரக்கூடாது. அடி வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.